ஹாய் கைஸ், வெல்கம் டு சூர்யா ஸ்டோரிஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளோட கார்டன் அப்டேட்டும் பார்க்க போகிறோம். அப்படி என்ன கார்டன் வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு செடினாலும் அது கார்டன் தாங்க. அதை நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். நம்ம சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், லாஸ்ட் டைம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்னென்ன செடி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. புதுசாக எந்த செடியும் நான் இன்னும் வாங்கலை, வைக்கலைங்க. பழைய செடியே ப்ரூனிங் பண்ணி வளர்த்து விட்டுட்ருக்கோம். ஓரளவுக்கு எல்லா செடியுமே ஹெல்த்தியாக இருக்குது. இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் அறுவடையும் பண்ண போகிறோம். காய்கறி அறுவடைங்க. லாஸ்ட் டைம் வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும், தக்காளி எல்லாமே காயாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் முளைச்சி வந்துட்டு இருந்துச்சு, பூ விட்டு காய் விட்டுட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா பழமாயிடுச்சு. ஆக்சுவலி இது 2வது அறுவடைங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 தக்காளி பழுத்துச்சு. அதை நான் வீடியோ எடுத்தேன், பட் போஸ்ட் பண்ண முடியல என்னால். வீடியோ டிலீட் ஆகிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக உங்களுக்கு நான் தக்காளி அறுவடை அப்டேட் போடணும்னு நினச்சேன். அதே மாதிரி இப்போது எடுத்துட்டேன். இப்போ தக்காளி விலை வேறு அதிகமாகிடுச்சின்னு சொன்னாங்க. ஒரு கிலோ 60 ரூபாவாம். எனக்கு வீட்லேயே ஒரு 6 தக்காளி கிடச்சிது. ஆனால் செடி பார்த்திங்கன்னா தக்காளி செடி கொஞ்சம் வாடிடுச்சு. மற்ற செடியை கம்பேர் பண்ணும்போது தக்காளி செடி அவ்வளோ ஹெல்த்தியாக இல்லைங்க. எதனாலன்னு தெரியல. பட் ஆனால் தக்காளி செடியோடு சேர்ந்து இருக்கிற மல்லி செடியே கொஞ்சம் நல்லா இருக்குது. நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தக்காளி செடி நான் எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறம் மல்லி செடி எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் தக்காளி செடியில் பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி வந்துடுச்சு. அஸ்வினி பூச்சின்னு சொல்லுவாங்கள்ல, ஒயிட் கலர் பூச்சி, அது நிறைய வந்துடுச்சு. இது சங்குப்பூ செடிங்க. லாஸ்ட் டைம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வானத்தை தொடுறதுக்காக போயிட்டுருக்கு. பார்க்கலாம் வானத்தை தொடுதான்னு சொல்லிட்டு. அடுத்து நம்மளோட ஹீரோயின் எல்லாமேங்க. நம்மளோட ரோஸ் செடி எவ்வளோ அழகாக பூத்துட்ருக்காங்க பாருங்கள். ஒரு நாள் கூட அதில் பூ இல்லாமல் இருக்காது. நீங்கள் சொல்லலாம் அதை கட் பண்ணலைன்னா பூ இருக்க தானே செய்யும்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைங்க, பழைய ரோஸ் இருந்தாலுமே புது பூ பூத்துக்கிட்டே தாங்க இருக்குது. அதில் என்றைக்குமே பூ இல்லாமல் நான் பார்த்ததே கிடையாது. டெய்லியுமே ஒரு ரோஸாச்சும் வந்துடும். ஒரு செடி ஆரோக்கியமாக இருக்குது நம்ம எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? அது பூத்து குலுங்கும்போது மட்டும்தானே தெரிஞ்சுக்க முடியும். அதே காய்கறி செடியாக இருந்துச்சு அப்படின்னா காய்கள் அதிகமாக வைக்கும். அதில் தான் அந்த செடி ஆரோக்கியமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த செடி ஆரோக்கியமாக இருக்குங்க. இங்கே இருக்கிற எல்லா செடியுமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. நாங்கள் இதுக்கு டெய்லியும் உரம் கொடுக்கறது, மருந்து தெளிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. இயற்கையாக நாங்கள் யூஸ் பண்ணுற காய்கறி கழிவுகளை வீணாக்காமல் அதை தான் போடுறோம். பழக்கழிவுகள், காய்கறி கழிவுகள், முட்டை, ஓடு, அது எல்லாமே எடுத்துகிட்டு போடுறோம். மற்றபடி பெருசாக நாங்கள் எதுவுமே அதை கவனிக்கிறது கிடையாது. ஆனால் நிறைய மொட்டுக்கள் விட்டு பூக்கள் டெய்லியுமே பூத்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும், நிறைய மொட்டுக்கள் இருக்குது. பூக்களும் நல்லா பூத்துக்கிட்டே இருக்குது. இதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குங்க. அந்த பூக்களை பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வைபே தனி. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால் வீட்டில் எல்லாருமே ஒரு செடியாச்சும் வளர்க்க பாருங்கள். இது தானாக முளைச்ச ஒரு கொடிங்க. இது மாடியில் தாங்க நாங்கள் வச்சுருக்கோம். மாடியில் மண்ணுங்க குவிச்சு வச்சுருக்காங்க பார்த்திங்களா? மண்ணு கூட கிடையாது, ஜல்லி கல்லுங்க. அதில் நாங்கள் சாப்பிட்டு போட்ட விதையில் தர்பூசணி கொடி தாங்க அது. எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் அந்த செடியே. இன்னும் இப்போ நடக்கிறது ஆடி மாதம். ஸோ எல்லோரும் வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு செடி 2 செடியாச்சும் நடுறதுக்கு பாருங்கள். ஆடி பட்டத்தில் வச்சிங்கன்னா செடிங்க என்ன சொல்கிறது, செத்து போகிற நிலைமையில் இருந்தால் கூட நல்லா முளைக்குங்க, சூப்பராக வளரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் தக்காளி செடி எடுத்ததுக்கப்புறம் இந்த மல்லி செடி பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ துளிர் வந்திருக்கு பாருங்கள். எல்லாத்துலேயுமே மொட்டுக்கள் இருக்குங்க. இது சீசனே கிடையாது. ஆக்சுவலி மல்லி சீசன் கிடையாது. ஆனாலும் எல்லாத்துலேயுமே மொட்டுக்கள் இருக்குது. நல்ல நிறைய துளிர் மொட்டுக்கள் விடுதுங்க.
இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ண தக்காளி. இது நம்மளோட துளசி செடிங்க. லாஸ்ட் டைம் பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சமாக தான் வளர்ந்துருந்துச்சு. அறுவடை பண்ண தக்காளிங்க. அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளோட கார்டன் அப்டேட். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து புதுசாக தெரியும். இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு நம்மளோட கார்டன் அப்டேட் எப்படி வளர்ந்துருக்குன்னு தெரிய வந்திருக்கும். ஃபஸ்ட்டு இருந்ததை விட செடிங்க கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக வளர்ந்துருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக ஒரு செடி பூத்துருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.